ஆனால் ஊரில் அன்னைக்கு வந்துட்டு ஓ இன்னும் என் முடக்கு உண்டாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த நேரத்தில் காய் சரியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்தேன். அது எவ்வளோ தான் திங்கணுமோ இந்த டிரைவர் போய் சொல்லிட்டு போனாரு. ஆமாம் 2 வருஷம் வருமா? ஆமாம் ஒரு பிக்கப் நீ கையில் போட்டு கொடுத்தனு அப்புறம் அப்படியா? உடம்பு சரியில்லையாமா? என்னாச்சு? அம்பளிக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு இப்போ நடப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ வர்றதே பேப்பரில் இந்த இது நியூஸில் பார்த்து சாயங்காலம் பீன்ஸ் காய் போகுமா? இந்த அங்கே இருக்குது. இந்த கத்திரிக்காய் போடுறேன். ஸ்ட்ராபெரியை மிதிக்கிறீரு. அது இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் வந்து பிடிங்கி போடும். ஒரு காய் விடாது. ஊட்டி ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? ஊட்டி ஆப்பிள். என் பேர் ஆறுமுகம். நான் வீட்டில் இடம் கொஞ்சம் பத்தலை இருந்தால் அதை இருக்கிற இடத்துல நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் போட்டு பல ஊர்களுக்கு கொடுத்துருக்குறேன். கத்திரிக்காய் நாற்று வச்சேன். அது பெரிய மரமாகி அதில் காய் காய்ச்சி வெளியில் நிறையா பேர்த்துக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இது இருந்த அந்த மாய்க்கை நீங்களும் உபயோகப்படுத்தினா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். முன்னால் இந்த மாய்க்கை இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் காய்கறியை போட்டு ஊருக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்கும். வளங்க.